தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலைத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். டிசம்பர் 1978 தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள். இந்த, ஆனாலும், விற்பனைக்கு, என்று, அரசாங்க, இருந்தாக வேண்டும். இதன் மூலம், இதுதான், அரசாங்கம், அந்த, கட்டுப்பாடு, இருக்கிற, இப்பொழுது, கட்டுப்பாட்டை, இருந்த, இப்பொழுதும், இவ்வளவு, எந்த, ஆனால், அவைகளை, இருந்தது, அரசாங்கத்தின், இருக்க, வேண்டியது, அரசாங்கத்தினர், உற்பத்தி, தற்போது, நடவடிக்கைகள், செய்வதற்கு, நண்பர்கள், மட்டுமல்லாமல், இதை, என்பதை, நியாயமான, அவசியமானதாகும் தொழில்களை, வேண்டியதற்கும், செய்வதற்கும், திட்டம், அவசரமான, அவசியமான, காரியத்தை, ஏற்பாட்டை, விற்பனை, நாங்கள், என்பதில்லை, நமது, இருந்தும், ஒரே, இதனால், ஏற்படும், இன்றி, இது பற்றி, எங்களுக்கு, என்பதையும். வெட்டும் முறைகள் மிக மிக அவசியம். 20% வரிவிதிப்பு கொள்கை சொல்கிறபோது, வேளாண்மை உற்பத்தியை, பொருளாதார வளர்ச்சிக்கு, வேளாண்மை உற்பத்தி, அனுப்பிய கடிதம், சிறப்பு சுருக்கங்கள், அமைந்திருக்கிறது, பெருமளவில், குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு, உணவு தானியங்கள், உணவு தானியங்களை, பாராட்டத்தக்கவை, வரவேற்கத்தக்கவையாகும். அரசு, உணவு பொருட்களை, மாநில அரசு, விலைவாசியை, கட்டுப்படுத்த முடியும், போகக்கூடாது, தெரிவித்துக் கொள்கிறேன், பெருக்குவது அவசியம், மிக அவசியம், மத்திய அரசு, செயல்படுத்த வேண்டுமென்று, இந்த நேரத்தில், பாசன வசதிகளை, அன்புடையீர், பட்டு சேலை, கேட்டுக்கொள்கிறோம், தெரிவித்துக் கொள்கிறோம், தங்கள் உண்மையுள்ள. 15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready, start. ஐயா, இந்த மாநிலத்தில், வேளாண்மை நிலை, மனநிறைவு அளிப்பதாக, அமைந்திருக்கிறது. ஆனாலும், வறட்சி, நம் முன்னேற்றத்தை, தடைப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய தேவை போக, உபரியாக உள்ள, தானியத்தை, கவனத்துடன் கணக்கிட்டு, விற்பனைக்கு என்று, உபரி தானியம், பெருமளவில், அரசாங்க கட்டுப்பாட்டில், இருந்தாக வேண்டும். இதன் மூலம், இதுதான், நாம் கையாளும் அணுகுமுறை, என்று, அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு, மிக மிக அவசியம். இந்த கட்டுப்பாடு, இருக்கிற காரணத்தால்தான், இப்பொழுது, ஏழை எளியவர்களுக்கு, உணவு தானியங்கள், கிடைத்து வருகின்றன. இந்த கட்டுப்பாட்டை, சொல்லுகிற நேரத்தில், முன்னால் இருந்த,
தட்டுப்பாடு என் கவனத்திற்கு வருகிறது. இப்பொழுதும் இவ்வளவு வறட்சி வந்த நேரத்தில் கூட, புயல் வெள்ள பாதிப்பு நேரத்தில் கூட, தமிழகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் நம்மால் உணவு தானியங்களை பார்க்க முடிகிறது, கேட்டு விலைக்கு வாங்க முடிகிறது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவைகளை கண்களால் பார்க்கக் கூட முடியாத அளவுக்கு தட்டுப்பாடு இருந்தது. எனவே இந்த உணவு தானியங்கள், உபரி தானியங்கள் பெருமளவில் அரசாங்கத்தின் கையிருப்பில் இருக்க வேண்டியது மிக அவசியமானதாகும். அதற்கான வகையில் அரசாங்கத்தினர் உற்பத்தி, கொள்முதல், விநியோகம் இந்த 3 துறைகளிலும் தற்போது மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை, வரவேற்கத்தக்கவை ஆகும். வணிகர்களிடமிருந்து 20% அரசு கொள்முதல் செய்வதற்கு திட்டமிட்டு நிறைவேற்றி வருவது பற்றி நண்பர்கள் கூறினார்கள். உணவு பொருள்களை வழங்குகிற கழகம் அமைத்திடவும், அந்த கழகம் சில்லறை கடைகள் பலவற்றை சீராக பல்வேறு மாவட்டங்களிலேயும் சென்னையிலேயும் அமைத்து தானியங்கள் கொடுக்கிற வகையிலேயும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை ஆகும். மாநில அரசு முயற்சியால் மட்டும் அல்லாமல் மத்திய நிதி வரிவிதிப்பு கொள்கை மூலம்தான் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும். நான் இதை சொல்லுகிறபோது இந்த அரசு இவைகளை அறிவித்த வகையிலேயும் உணவு தானியங்கள் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு கிடைக்காமல் போகக்கூடாது என்கிற வகையிலேயும் எடுத்திருக்கிற முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விலைவாசி ஏற்றத்திற்கு வரி விதிப்பு கொள்கை ஒரு முக்கிய காரணமாகும். வேளாண்மை உற்பத்தியை பெருக்குவது அவசியம். நியாயமான, நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை உற்பத்தி மிக அவசியம். நிரந்தரமான வேளாண்மை உற்பத்திக்கு உரம் அவசியமானதாகும். இந்த உர உற்பத்தி தொழில்களை உள்நாட்டிலே துவக்க வேண்டியதற்கும், வெளிநாட்டிலிருந்து உரத்தை இறக்குமதி செய்வதற்கும் நீண்டகால திட்டம் வேண்டும். அதனுடைய அவசியத்தை மத்திய அரசு உணர்ந்து மிக அவசியமான இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன். அடுத்து, காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய பாசன வசதிகளை சீராக்கிட வேண்டும். எனவே காவிரி பாசன ஏற்பாட்டை காலத்திற்கேற்றவாறு மாற்றியமைக்க வேண்டுகிறேன். காஞ்சிபுரம் பட்டு சேலை தயாரிப்பாளர்கள் சங்கம் பம்பாயில் உள்ள இந்திய பட்டு வாரியத்திற்கு அனுப்பிய கடிதம். அன்புடையீர், காஞ்சிபுரம் பட்டு புடவைகளின் நேர்த்தியை பற்றியும் விற்பனை பற்றியும் நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. நமது நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் கணிசமான வருமானத்தை அளிக்கிறது. இருந்தும் பட்டு சேலை தயாரிப்பாளர்களுக்கு பலவித பிரச்சனைகள் உள்ளன. இவைகளுக்கு தீர்வு காண வேண்டி இதை எழுதுகிறோம். உங்கள் வாரியத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் கச்சா பட்டு எல்லா சமயங்களிலும் ஒரே தரமாயில்லை.
இதன் காரணம் எங்களுக்கு விளங்கவில்லை. சேலை தயாரிப்பில் இதனால் ஏற்படும் மாறுதல்களை வாங்குபவர்களில் சிலர் நுணுக்கமாக பார்க்கிறார்கள். தரம் குறைந்து விட்டது என்று தீர்மானித்து வாங்காமல் போகிறார்கள். சில சேலைகள் வியாபாரம் இன்றி தேங்கி விடுகின்றன. சில்லறை வியாபாரிகள் இது பற்றி எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரே இடத்தில் திரட்டப்பட்ட கச்சா பட்டை குறிப்பாக மைசூரிலிருந்து சப்ளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கைத்தறி முறையை விட இயந்திர முறையை கையாண்டால் சிறந்த ஜரிகை தயாரிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.